கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவன் இந்த புதிய மாதத்தை நமக்கு கிருபையாக தந்ததற்காக, இன்னொரு மாதத்திற்குள்ளே நுழையக்கூடிய கிருபை செய்ததற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். போன வருஷத்தில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 23ஆம் சங்கீதத்தை படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 6 மாதங்கள் ஒவ்வொரு நாள், அந்த ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் 23ஆம் சங்கீதத்தை படித்தோம். அப்போ அந்த 23ஆம் சங்கீதத்தில் என்ன படிக்கிறோம்? நான் ஆட்டுக்குட்டி, அவர் மேய்ப்பன் அப்படின்னு படித்தோம். நம்ம இந்த மாதத்தில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அவர் ஆட்டுக்குட்டி. சரிதானே? என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னா, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, பிஹோல்ட் த லேம்ப் ஆஃப் காட் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். இன்னிலிருந்து ஒரு சில மாதங்கள். அப்போ இந்த தொடர் பாடங்களில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, அவர் ஆட்டுக்குட்டி, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம படிக்க போகிற பாடம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே இருக்கும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. சரிதானே? இந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? வருகிற நாட்களில் தேவன் நமக்கு அதிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நாம் ஜெபத்தோடு படிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு அதற்கு முன்பாக அறிமுக பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் இன்றைக்கி நான் படிக்க போகிற முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, யோர்தானில் தேவ ஆட்டுக்குட்டி, காட்ஸ் லேம்ப் அட் ஜோர்டன் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 1 29-36 வசனங்களை வாசிக்க கேட்போம். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் என்று வாசிக்கிறோம். இயேசுவுக்காக சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவன் யார்? யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோவான் ஸ்நானன் என்னெல்லாம் சாட்சி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நான் படித்தோம் என்றால், பாருங்களேன், நிறைய சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய புதிய புதிய நாமங்களை சொன்னவன் யோவான் ஸ்நானன். அதில் பாருங்கள், அவரை மேசியா என்று அவன் சொன்னான், கிறிஸ்து என்று சொன்னான். வசனம் பாருங்கள், யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்க, 3ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். யோவான் 3 அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யோவான் பிரதியுத்தரமாக 28, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்களேன், என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவல்ல, நான் மேசியா கிடையாது. சரிங்களா? கிறிஸ்துவனா மேசியா, மேசியான கிறிஸ்து. நான் மேசியா அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன். அப்போ யார் மேசியான்னு சொல்றாரு யோவான்? இயேசு கிறிஸ்து தான் மேசியா. தேவனால் அனுப்பப்பட்டவர் அவர்தான். அவர்தான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றவர் அந்த மேசியாவாகிய கிறிஸ்து தான் என்று சொல்லி அவரை மேசியா என்று சொன்னான். அது மட்டுமல்ல, அவர் மணவாளன். யோவான் 3:29 இயேசுவை மணவாளன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 1:34 அவர் தேவனுடைய குமாரன் என்றும் யோவான் சாட்சி கொடுத்தார். அது மட்டுமல்ல, யோவான் 1:33 படித்து பாருங்க, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், நான் உங்களுக்கு தண்ணீரினால் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் உங்களுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவன் அறிக்கையிட்டான். அவன் இப்படி நிறைய சாட்சிகள் இயேசுவை பற்றி சொன்னாலும், ஒரு சாட்சியை அவர் 2 தடவை சொல்லியிருக்கிறார். அதான் படித்தோம்ல வசனம், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 29, 36 ஆகிய வசனங்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவன் கொடுத்த சாட்சி தான் பாவ உலகத்தில் நாம் எங்கும் கூற வேண்டிய சாட்சி.
அன்பானவர்களே, அந்த சாட்சிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சாட்சி என் சாட்சியாவது எப்படி என்பதை தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணிட்டு படிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையில் உடைய வார்த்தையை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த அதிகாலை ஆராதனையில் படிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் வருகிற நாட்களில் ஒவ்வொரு புதிய மாதத்திலும் இதோ தேவாட்டுக்குட்டி என்று படிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த ஆரம்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, எங்களுடைய அகக்கண்களை திறந்து ஆண்டோடைய மகத்துவங்களை கண்டுகொள்ள தேவன் எங்களுக்கு அருள் செய்து உம்முடைய ஆவியினால் நிரப்பி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு 4 கேள்விகள், சரிங்களா? 4 கேள்விகள், அதற்கு பதிலை பார்த்து முடிக்க போகிறோம். முதல் கேள்வி, யோவான் ஸ்நானன் ஏன் அந்த சாட்சியை கொடுத்தார்? என்ன சாட்சி? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றாரே, ஏன் அந்த சாட்சியை கொடுத்தார்? அவர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், இதோ மாபெரும் போதகர், இதோ மாபெரும் முன்மாதிரி, இதோ மாபெரும் ஜனாதிபதி என்றெல்லாம் யோவான் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாலும் அது தப்பே கிடையாது, சரிதானே? ஏன்னா ஆண்டவர் யார்? அவர் மாபெரும் முன்மாதிரி தான், அவர் மாபெரும் போதகர் தான், அவர் மாபெரும் ஜனாதிபதி தான், இந்த உலகத்தெல்லாம் ஆண்டு நடத்துகிற தேவன் அவர் தான். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இயேசுவே பாவத்துக்கான ஒரே பரிகாரி என்ற வெளிப்பாட்டை யோவான் பெற்றிருந்தான். அதனால தான் மாட்சிமை பொருந்திய இந்த சாட்சியை அவன் அறிக்கையிட்டான். எத்தனை முறை சொன்னார் அப்படி? 2 தடவை. பாருங்களேன், முதல் முறை எங்கே சொன்னார் அப்படின்றத வாசிக்கலாம். டிசர்வேஜஸ், இவங்களின் வாஞ்சையில் அந்த முதல் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாரே, அது எங்கே சொன்னார்னு டிசர்வேஜஸில் பக்கம் 136 இவங்களின் வாஞ்சையில் வாசிக்கிறோம். when at the baptism of Jesus, John pointed to him as the Lamb of God. A new light was shed upon the Messiah's work. என்ன வாசிக்கிறேன் பாருங்க. இயேசுவின் ஞான ஸ்நானத்தின் போது யோவான் இயேசுவை பார்த்து, ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவை சுட்டி காட்டி சொல்லுகிறான், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது மேசியாவின் ஊழியத்தை குறித்த ஒரு புதிய வெளிச்சத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்தினார், அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. எந்த இடத்துல அவர் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து எங்கே ஞானஸ்நானம் எடுத்தார்? யோர்தானிலே, சரிதானே? அட் ஜோர்டன். Jesus was baptized by John the Baptist. யோவான் ஸ்நானன் யோர்தானிலே இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பிரியமானவர்களே, யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்னா, டிசெண்டர், இறங்கி வருகிறவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் த ரிவர் ஆஃப் காட், தேவ நதி அப்படின்னு 2 அர்த்தம் இருக்கு. யோர்தான் என்றால் இறங்கி வருகிறவர். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரா? இறங்கி வந்தார்ல. பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி வந்தார் அல்லவா? தேவன் என்ற அந்த ஒரு அந்தஸ்தை விட்டு, தேவகுமாரன் என்ற அந்தஸ்தை விட்டு அவர் என்ன பண்ணார்? மனுஷன், மனுஷகுமாரன் என்ற நிலைக்கு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, ஆகவே பரலோக அன்பின், தெய்வீக அன்பின் தேவ நதியாக இறங்கி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவரே ஆட்டுக்குட்டியாக இறங்கி வந்தார். என்ன அர்த்தம்? அவரே பலியாக, பலிகடாவாக இந்த உலகத்திற்கு, உங்களுக்காக, எனக்காக அவர் இறங்கி வந்தவர் என்ற வெளிப்பாடு யோவான் ஸ்நானனுக்கு கிடைத்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் ஸ்நானன் ஒரு குறுகிய காலகட்டம் தான் வாழ்ந்தார். ஜான் த பேப்டிஸ்ட் லிவ் அ பிரீஃப் லைஃப், அப்படி தானே? ஒரு சின்ன ஒரு காலகட்டம், ஒரு குறுகிய காலகட்டம், 30 வருஷம் தான் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் இயேசுவை எப்படி பார்த்தார்? எப்படி பார்த்தாரு? என்னென்னமோ சொன்னார். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய காரியங்கள் இயேசு பற்றி சொன்னார். ஆனால் ஒரு காரியத்தை அவர் 2 முறை சொல்கிறாரு, இவர் தேவ
ஆட்டுக்குட்டி. நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறோங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளையாக தான் இருக்கிறோம், சரிதானே? அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன்? How do I see Jesus? இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை யோசித்து பாருங்க. இரண்டாவது கேள்வி, யோவான் ஏன் மறுபடியும் அதே சாட்சியை கொடுத்தார்? எங்கே படிக்கிறோம்? யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, யோவான் ஸ்நானன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஏங்க ரெண்டாம் ஒரு அதே சாட்சியை சொன்னார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று 40 நாட்கள் வனாந்தர சோதனையை கடந்த பின்னர் மீண்டும் ஒரு முறை இயேசுவை பார்த்து யோவான் ஸ்நானன் சொன்னது தான் என்னது? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. 36. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் என்ன செஞ்சிருப்பார்? ஏற்கனவே அவரோட சொல்லிட்டார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு போயிட்டார், 40 நாள் உபவாசம் இருந்தார், ஜெபித்தார். யோவான் ஸ்நானன் அந்த காலகட்டத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? யோவான் ஸ்நானன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டருடைய மகன், அப்படி தானே? ஒரு ஆசாரியனின் மகன், சகரியாவின் மகன், பக்தி உள்ள ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கு ஒரு பக்தி உள்ள மகன் யோவான் ஸ்நானன். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இந்த யோவான் ஸ்நானன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்திருந்திருக்க வேண்டும். அதை படிக்கிறேன் பாருங்களேன். அதே டிஸ்ரவேஜஸில் யோங்களின் வாஞ்சி பக்கம் 136. The prophet's mind was directed to the words of Isaiah. He is brought us as a lamb to the slaughter. Yes, 53:7. During the weeks that followed, John with new interest studied the prophecies and the teaching of the sacrificial service. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல் முறை அவர் பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தீர்க்கதரிசியின் மனம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாக்கியங்களுக்கு நேராக இழுக்கப்பட்டதாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் படிக்கிறார் யோவான் ஸ்நானன். அதில் ஏசாயா 53:7 படித்தோன்னா, அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் தம்முடைய சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அப்படின்னு இருக்கேன். அதை படித்தாராம் யோவான் ஸ்நானன். அதை படிச்சுட்டு அந்த வாரங்களில் இயேசுவானவர் 6 வாரங்கள் உபவாசம் இருந்தார், சரிதானே? 6 42 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த 6 வாரங்கள் அந்த காலகட்டங்களில் யோவான் ஸ்நானன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தீர்க்க தரிசனங்களை மற்றும் அந்த பலிமுறை பற்றிய ஆராதனையை, பழைய ஏற்பாட்டில் இருக்குல்ல ஆசரிப்பு கூடாரம், இதெல்லாம் என்ன பண்ணாரா? அவர் புதிய ஆர்வத்தோடு படித்தாராம். பிரியமானவர்களே, அப்போ இயேசுவை பார்த்தாரு, புதிய ஆர்வத்தோடு தீர்க்க தரிசனங்களை யோவான் ஸ்நானன் படித்தார். அதே போல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வருகிற மாதங்களில் ஒரு புதிய ஆர்வத்தோடு படிக்க போகிறோம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றத நம்ம ஒரு வித்தியாசமான கோணத்தில் படிக்க போகிறோம், சரிங்களா? யோவானுக்கு ஆண்டவர் இயேசுவை எப்படி காமிச்சாரோ, ஆண்டவரே அதே போல் எங்களுக்கும் இயேசுவை காட்டும் அப்படின்னு நம்ம ஜெபத்தோடு கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ ஏசாயா 53:7 படித்த யோவான் ஸ்நானன் எரேமியா 11:19 படிச்சிருப்பார். எரேமியா 11:19 இந்த வசனம் பாருங்களேன். இந்த வசனம் சொல்லுது, மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். எரேமியாவுக்கு விரோதமாக
யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய சதியெல்லாம் பண்ணாங்க. அப்போது எப்படி இருந்தாராம் எரேமியா? நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். இயேசுவானவரை பற்றி எப்படி ஏசாயால படிக்கிறோமோ அதே போல் எரேமியா பற்றி படிக்கிறோம். எரேமியா பற்றி படிக்கிறதும் யாருக்கு பொருந்தும்? இயேசுவுக்கு பொருந்தும். அன்பானவர்களே, சத்தமிடாத ஆட்டுக்குட்டி, சாதுவான ஆட்டுக்குட்டி இயேசுவே என்று உறுதியாக கற்றுக்கொண்டான் யோவான் ஸ்நானன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் உபவாசத்தில் தன்னுடைய ஊழியத்திற்கு அவர் ஆயத்தமானார். பாருங்கள், அதே காலகட்டத்தில் யோவான் ஸ்நானன் தீர்க்க தரிசனங்களை படித்து பலிமுறை ஆராதனைகள், இந்த ஆசரிப்பு கூடாரம் இதெல்லாம் படிச்சிருப்பார். படிச்சுட்டு அவர் இப்படி படித்தார்னு எல்மெட் எழுதுகிறாங்க. அவர் இப்படி படித்தாருன்னு வில்லியம் பார்க்லேயும் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அப்போது யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து ஆராய்ந்து படித்திருக்கிறார். இயேசுவை குறித்து அவர் கண்டுபிடிச்சார். நாம் எப்படி இயேசுவை கண்டுபிடித்திருக்கிறோம்? ஹவ் ஹேவ் வி ஃபவுண்ட் ஜீசஸ்? இயேசுவை நாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம்? நம்ம நினைக்கலாங்க, அவர் ரட்சகர், உலக ரட்சகர், உலகத்துக்கு வந்தார், மரிச்சார், போனார், திரும்ப வருவார். இது எல்லாரும் சொல்லுவாங்க சும்மா, சரிதானே? எல்லா கிறிஸ்தவர்களும் மனப்பாடமாக ஆட்டோமேட்டிக்காக வரும், சரிதானே? ஆனால் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படி கண்டுபிடித்திருக்கிறேன்? கண்டுபிடிச்சார்ல யோவான் ஸ்நானன், ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன தாற்பயம், கருத்து என்ன அப்படின்னா, நாம் எப்படி இயேசுவை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அவரோடு எப்படி நம்ம நெருக்கமாக இருக்கிறோமா என்பதுதான் நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி. மூணாவது கேள்வி. ஓகே, அந்த மூணாவது கேள்விக்கு முன்பாக அவரை பற்றி பாருங்கள். இந்த யோவான் ஸ்நானன் இயேசுவை பற்றி 2ஆம் முறையே சாட்சி சொன்னார், இதோ தேவாட்டுக்குட்டின்னு. அப்போ இயேசுவை பற்றி திரும்ப நான் சொல்ல வேண்டிய சாட்சி என்ன? நான் அவரை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறேன்? அவரை பற்றி நான் திரும்ப என்ன சொல்லணும்? எதாவது சொல்கிறோமா ஆண்டரை பற்றி திரும்ப நம்ம யாருக்காவது? மூணாவது கேள்வி யோசித்து பார்ப்போம். தேவாட்டுக்குட்டி என்ற வெளிப்பாட்டை தேவன் யோவான் ஸ்நானனுக்கு ஏன் கொடுத்தார்? 2 தடவை சொன்னார்ல, இதோ தேவாட்டுக்குட்டின்னு. அந்த வெளிப்பாட்டை யோவானுக்கு ஆண்டவர் ஏன் கொடுத்தார்? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிக்கலாமா? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. எது? அந்த ஆட்டுக்குட்டி. அந்த கண்கள், அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம் அப்படின்னு அப்போஸ்தலன் யோவானுக்கு சம்பவித்ததாக, அந்த தரிசனத்தில் அவர் பார்த்ததாக. ஆட்டுக்குட்டியானவரை, பிதாவை யார் பார்க்குறா? அப்போஸ்தலன் யோவான் பார்க்குறார். அன்பான தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்நானன் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டின்னு 2 தடவை சொன்னார். அப்போஸ்தலன் யோவான் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 29 தடவை சொல்லியிருக்கிறார். 29 டைம்ஸ், 29 தடவை வெளிப்படுத்தல். அந்த 22 அதிகாரங்களில் திரும்ப லேம்ப் ஆஃப் காட், தேவனுடைய ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அப்படிலாம் திரும்ப அப்போஸ்தலன் யோவான் எழுதி வச்சிருக்கிறார். அத்தனை முறையும் 29 தடவையும் இயேசுவை தான் குறிக்குது. சரியா அன்பானவர்களே? ஏன் அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தலன் யோவான் தான் இந்த 5 புக்கு எழுதினவர். யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தல், 5 புஸ்தகங்கள், 50 அதிகாரங்கள்,
எல்லாமே எழுதினது இந்த 5 புஸ்தகங்களில் 50 அதிகாரங்கள் எல்லாமே எழுதினது அப்போஸ்தலன் யோவான் தான். அவரும் இவர் ஆட்டுக்குட்டின்றாரு. இந்த யோவான் ஸ்நானன் அவரும் இவர் ஆட்டுக்குட்டின்றாரு. ஏன் அன்பானவர்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? 2 ஆதாரங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, எலன் ஒயிட் என்ன எழுதுறாங்க பாருங்களேன். காட்ஸ் அமேசிங் கிரேஸ், தேவனுடைய ஆச்சரியமான கிருபை என்ற காலை தியான புஸ்தகத்தில் ஜனவரி 7ஆம் தேதியில் எழுதுகிறாங்க, டு டேனியல் வாஸ் கிவன் அ விஷன் ஆஃப் ஃபியர்ஸ் பீஸ்ட்ஸ் ரெப்ரசன்டிங் த பவர்ஸ் ஆஃப் த எர்த், பட் த எண்ட் சைன் ஆஃப் த மெசாயாஸ் கிங்டம் இஸ் அ லேம்ப் அப்படின்னு எழுதுகிறாங்க. தானியேலுக்கு ஆண்டவர் இந்த பூமிக்குரிய வல்லமைகளை பற்றி, பூமியின் ராஜ்யங்களை பற்றிய ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் இந்த ராஜ்யங்களை தானியேல் எப்படி பார்த்தாரு? பயங்கரமான மிருகங்களாக பார்த்தார். அப்படிதானே? பாபிலோனின் அடையாளம் ஒரு பயங்கரமான சிங்கம், மேதை பெர்சியாவின் அடையாளம் ஒரு பயங்கரமான கரடி, சரிதானே? கிரேக்க ராஜ்யத்தின் அடையாளம் என்னது? 4 தலைகள் 4 செட்டைகள் உள்ள சிவிங்கி, அதாவது சிறுத்தை. ரோமராஜ்யம் எப்படி பார்த்தாரு? கெடியும் பயங்கரமான மிருகம். இப்படி தாங்க ஒவ்வொரு ராஜ்யத்தையும் தானியேலுக்கு ஆண்டவர் காமிச்சார். ஆனால் மேசியாவின் ராஜ்யத்துக்கு என்ன அடையாளம்? ஆட்டுக்குட்டி தாங்க அடையாளம். சரிங்களா? அதுதான் அம்மையார் எழுதுறாங்க. சரிங்களா? இதைத்தான் வில்லியம் பார்க்லேயும் சொல்றாரு. பாருங்களேன், வில்லியம் பார்க்லே என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். இன் தோஸ் டேஸ் the lamb, and especially the horned lamb, was the symbol of a great conqueror. Jesus was the champion of God who fought with sin and mastered it in single contest. ரொம்ப அழகாக எழுதுறாரு. அந்த நாட்களில் ஆட்டுக்குட்டி, அதிலும் குறிப்பாக கொம்பு வச்ச ஆட்டுக்குட்டி. யோவான் அப்போஸ்தலன் பார்த்தாரு, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை கொம்புங்க? எத்தனை கொம்பு? 7 கொம்புகள். படித்தோம்ல, ஆட்டுக்குட்டிங்க 7 கொம்பு இருக்குமா? 7 கொம்பு 7 கண்கள்னு படித்தோம். 7 கொம்புகள் 7 கண்கள்லாம் இருக்காது. அதனுடைய அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம். அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த ஆட்டுக்குட்டியானவரும் 7 கொம்புகள் உடையவராக இருந்தார். கொம்பு அப்படின்னா ராஜரீகம், கொம்புனா ராஜ்யம், கொம்புனா ராஜா அப்படின்னு அர்த்தம் தீர்க்க தரிசனத்தில். பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோம்? வில்லியம் பார்க்லே சொல்றாரு, அந்த நாட்களில் ஆட்டுக்குட்டி என்றால், கொம்பு வச்ச ஆட்டுக்குட்டி என்றால் ஒரு மாபெரும் வெற்றியாளனின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சாதனையாளராக, பரலோகத்தின் சாதனையாளராக, பரலோகத்தின் செயல் வீரராக இங்கே வந்து, இந்த பூமிக்கு வந்து, சிங்கிள் கான்டெஸ்ட்ல, ஒரே போராட்டத்தில் அவர் என்ன பண்ணாராம்? பாவத்தையும் பிசாசையும் ஜெயித்தார். அதனால் ஆட்டுக்குட்டின்னு உடனே அன்பு, தியாகம், பாடு, மரணம், சாதுவான தன்மையின் மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டி என்றால் கிறிஸ்துவின் வல்லமைக்கும் அவருடைய வெற்றிக்கும் அடையாளமாக இருக்கிற ஒரு பிக்சர். சரிங்களா? ஆட்டுக்குட்டினா ரொம்ப சாதுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஆட்டுக்குட்டின்னா என்ன அர்த்தம்? அவர் வெற்றி பெறுகிறவர். ஆட்டுக்குட்டியாக வந்தார், சாதுவான ஆட்டுக்குட்டி, சத்தமிடாத ஆட்டுக்குட்டி. பாருங்களேன், அவரை நியாய தீர்ப்பில் என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டாங்க, அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை அப்படின்னு படிக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது நம்மையும் ஆடுகள் என்று தான் சொல்லுகிறது. அப்படி தானே? அப்படி தான் படிக்கிறோம். சங்கீதம் 100ல் 3ஆம் வசனம் படித்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் அவருடைய ஆடுகள் அப்படின்னு படிக்கிறோம். 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவரும் ஆட்டுக்குட்டி தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமும் ஆட்டுக்குட்டி தான். அவர் மேய்ப்பன், நம்ம ஆடுகள். அவரும் ஆட்டுக்குட்டி, நாமும் ஆட்டுக்குட்டி. அன்பான தேவப்பிள்ளைகளே, நாமும் ஆட்டுக்குட்டி என்றால் அந்த தேவாட்டுக்குட்டியின் தேவ குணலட்சணங்களை நாம் பிரதிபலிக்கிறோமா? அதாங்க படிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் 1ஆம் தேதி காலையில் வந்தால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்கு தத்துவம், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம், ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எப்படி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை பார்த்து அவரை போல மாறுகிறோமோ,
அவ்வளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆட்டுக்குட்டியானவரோட குணலட்சணங்களை ஆட்டுக்குட்டிகளாகி நாமும் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அதைத்தான் படிக்க போகிறோம் இந்த தொடர் பாடங்களில். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அவர் எங்கெல்லாம் போனார், அவர் எப்படி நாம் பின்பற்றணும், அதான் படிக்க போகிறோம். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த ஆட்டுக்குட்டியானவர் பாவத்தோடு போராடி ஜெயிச்சார். நாம ஆட்டுக்குட்டி தான், பாவத்தோடு போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஜெயிக்கிறோமா? பெரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவராக நம்ம இயேசுவை பார்க்கிறோமா? 4வது கேள்வி, கடைசி கேள்வி. என் ஊழியம் என்ன ஊழியம்? என் ஊழியம் என்ன ஊழியம்? யோவான் ஸ்நானனிடமிருந்து நான் படிக்க வேண்டிய பாடம். யோவான் ஸ்நானன் என்ன பண்ணார்? என்னங்க பண்ணார்? 2 தடவை சொன்னார். என்ன சொன்னார்? இதோ தேவாட்டுக்குட்டி அப்படின்னு எல்லாருக்கும் காமிச்சார். என் ஊழியம் இயேசுவை எல்லாருக்கும் காட்டுகிற ஊழியம். எப்படி? வார்த்தையிலும் வாழ்க்கையிலும். வாயினாலையும் காட்டணும், செயல்னாலையும் காட்டணும். யார? இந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டியை காட்டணும். சரிதானே? நம் ஆட்டுக்குட்டிகள் என்றால் அந்த தேவாட்டுக்குட்டியானவரை வாயினாலும் வாழ்க்கையினாலும் நாம் காட்ட வேண்டும். எப்படி காட்டணும் அப்படின்னா, வாட் அவர் சின்ஸ் டிட் டு ஜீசஸ், வாட் ஜீசஸ் டிட் டு அவர் சின்ஸ். நம் பாவங்கள் இயேசுவுக்கு என்ன செய்தது, இயேசு நம் பாவங்களுக்கு என்ன செய்தார், அவ்வளோதாங்க. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவுக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சு. நம்முடைய இந்த பாவங்களுக்கு இயேசு என்ன பண்ணார், இதை எல்லாருக்கும் அறிவிப்பது தான் நம்முடைய வேலை. நம்முடைய பாவங்கள் இயேசுவுக்கு என்ன செய்தது, அவரை சிலுவையில் பலியாக வழி நடத்தினது. இயேசு நம்முடைய பாவங்களுக்கு என்ன செய்கிறாரு, என்னங்க செய்கிறாரு? நம்ம பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுறாரு, முதுகுக்கு பின்னாடி போட்டுறாரு, கடலின் ஆழங்களில் போட்டுறேன்னு சொல்கிறாரு. நான் திரும்ப அந்த பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார். சரிதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, எருசலேமில் தேவாலயம் இருந்த வரைக்கும், எது வரைக்கும் எருசலேமில் தேவாலயம் இருந்துச்சு? கிபி 70ஆம் வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. AD 70 இயேசுவான சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து இன்னும் ஒரு 40 வருஷம், அவர் உயிரோடு போனதுக்கப்புறம், பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் அந்த ஆலயம் இருந்துச்சு எருசலேமில். அந்த கிபி 70 வரைக்கும் எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணாங்களாம், ஆடு பலிகள், மாடு, இதெல்லாம் யூத ஜனங்கள் பலி செலுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. போர் நடந்தாலும் சரி, எருசலேமை எதிரிகள் வந்து முற்றுகை போட்டாலும் சரி, அதனால் பஞ்சம் நேரிட்டாலும் சரி, யூதர்கள் பலி செலுத்துறதை நிறுத்தவே இல்லை. சரிதானே? அப்படி தான் சரித்திரம் சொல்லுது. பலி செலுத்திக்கிட்டு தான் இருந்தாங்களாம். இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் இந்த யூத ஜனங்கள் இயேசுவை மேசியமாக பார்க்கல, அவங்க வாட்டி பலி செலுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பலிகள் பாவத்தை தொலைத்து போட முடியவில்லை. உண்மைதானே? அந்த பலிகளால் யார் பாவமும் நீங்காது. அதுவும் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். சரிதானே? அவங்க செலுத்தின பலிகள் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். ஆனால் பைபிள் சொல்லுது, சர்வலோகத்துக்கும் ஒரே கிருபாதார பலி இயேசுவே. 1 யோவான் 2:2 நாம் அதை வாசிக்கிறோம். இதை நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றும் அர்த்தமில்லாமல் பலிகள் செலுத்தப்படுகின்றன. ஆடு வெட்டுறாங்கல்ல, கடா வெட்டுறாங்கல்ல, இன்றைக்கும் வெட்டுறாங்கல்ல. ஏராளமான இந்து சகோதர சகோதரிகள் தெரியாமல் செய்கிறாங்க. அன்பானவர்களே, இப்படி அர்த்தமில்லாமல் ஆடுகள் இன்றும் பலியாக்கப்படுகின்றன. ஆகவே
அர்த்தம் புரிந்த நாம், தேவாட்டுக்குட்டியை அறிந்திருக்கிற நாம், அந்த தேவாட்டுக்குட்டியின் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணணுங்க? என் ஊழியம் என்ன ஊழியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்காக செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம செஞ்சாகணும். ஒரு காரியம் சொல்கிறேன், கவனிங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லவே முடியல. சரிதானே? எப்போ என்ன ஆகும்னு தெரியவே தெரியாது. செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான் பைபிளில். யார் தெரியுதா? யார் கேள்வி கேட்டான்? தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று மோரியா மலையில் ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாம் இடத்துல கேள்வி கேட்டான். அதிகாரம் 22:7. அதுக்கு என்ன பதில் சொன்னார் ஆபிரகாம்? எப்பா கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னார். ஆனால் அதுக்கு சரியான பதில் யார் கொடுத்தா தெரியுமா? யோர்தானில் யோவான் ஸ்நானன் பதில் கொடுத்தாரு. இதோ தேவாட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டார் ஈசாக்கு. பதில் புதிய ஏற்பாட்டில் இருக்குது, இதோ தேவாட்டுக்குட்டி. அந்த பதிலையும் யோவான் ஸ்நானன் 2 இடம் கொடுத்தார். அன்பான தேவப்பிள்ளைகளே, அவர் சொன்ன பதில், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பாவங்களை சுமந்து, எல்லாருடைய பாவங்களையும், சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். a complete savior, ஒரு பூரணமான இரட்சகர். எல்லாருடைய பாவங்களையும், சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற இரட்சகர் அவர் தான். பூரணமான இரட்சகரை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அறிவிக்க வேண்டும். உலகத்தின் பாவங்களை, உலகத்தில் எல்லாருடைய பாவங்கள், ஆல்மைட்டி சேவியர், சர்வவல்ல இரட்சகர், எல்லாருடைய பாவங்கள், சர்வலோக அந்த லோகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, சர்வவல்ல இரட்சகர் அவர். மூணாவது பாருங்களேன். மூணாவது, சுமந்து தீர்க்கிற என்ற வார்த்தை பிரசன்ட் டென்ஸில் இருக்குது, நிகழ்கால வினையில் இருக்கிறது. சுமந்து தீர்க்கிற, behold the lamb of God which takes away the sin of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பிரசன்ட் டென்ஸில் இருக்கு. என்ன அர்த்தம்? பாவி தன் பாவத்தை உணர்ந்து இப்போ போனாலும், நாளைக்கு போனாலும், என்னைக்கு போனாலும் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். சரிங்களா? பிரசன்ட் டென்ஸில் படிக்கிறோம். perpetual savior, அவர் ஒரு நித்திய ரட்சகர், அவர் ஒரு கம்ப்ளீட் சேவியர், பூரண ரட்சகர், அவர் ஆல்மைட்டி சேவியர், சர்வவல்ல ரட்சகர், அவர் perpetual சேவியர், அவர் நித்திய ரட்சகர். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அதான் நானும் ஜோமன், ஆண்டவரே இன்னும் 1 வருஷம் வச்சுருக்கிறீங்க, இன்னும் 1 வருஷம் எங்களுக்கு கொடுக்குறீங்க, இந்த வருஷமும் இருக்கட்டும். அப்படி தானே அந்த தோட்டக்காரன் கிட்ட அந்த வேலைக்காரன் கெஞ்சினான், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஏஜமா. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் படிச்சிருக்கோம்ல, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் ஏஜமா. ஆண்டவர் நம்மையும் இன்னும் 1 வருஷம் வச்சுருக்காருங்க, 1 வருஷம் வச்சுருக்கிற இந்த வருஷத்தை கொடுத்துருக்கார். அப்போ வேலை என்ன, நோக்கம் என்ன? அந்த ஆட்டுக்குட்டியானவரை என் வாழ்விலே நான் காட்ட வேண்டும், மற்றவர்களையும் அவரிடம் வரும்படி, ஆட்டுக்குட்டியானவரிடம் வரும்படி நான் சுட்டி காட்ட வேண்டும். வாழ்க்கையில் காட்டணும், அவர்கிட்ட போங்கன்னு மற்றவங்களையும் சுட்டி காட்டணும். இதான் என்னுடைய வேலை, இதான் நம்முடைய வேலை. அந்த வேலையை செய்கிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 10 நாட்கள் ஜெபத்தில் போன மாதம் நடந்துச்சு. இந்த 10 நாட்கள் ஜெபத்தில் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் மனசில் ஒரு விண்ணப்பம் இருந்தால் நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். பைபிள் எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படியே தான் எழுதி வச்சிங்களா? இப்போ எனக்கு ஒரு மனசில் உண்டான ஒரு பாரம் எப்படின்னு, ஆண்டவரை இந்த ஆண்டில் ஒரு 10 குடும்பங்களை இந்த சபையில் எப்படியாவது சேர்க்கணும். 10 குடும்பங்களை எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 குடும்பங்களை சேர்க்கணும்.
அப்படின்னு தான் அந்த 10 நாட்களும் ஜோமன்ட்டே இருந்தேன், இன்னும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு உண்டான ஒரு பாரம், ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் காட்டணும். இவர் தான் ஆட்டுக்குட்டியானவர், இவர் தான் தேவாட்டுக்குட்டி என்பதை நம்ம காட்டணும். நம்ம இருக்கிற திருச்சபைகளில் ஒரு ஆன்லைனில் பார்க்குறவங்க, நீங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி, ஆட்டுக்குட்டியானவரை நம்முடைய வாழ்க்கையில் காட்டணும். அவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அவர் எங்கெல்லாம் போனார், எப்படி நம்ம அவரை பின்பற்றணும் என்பதை வருகிற நாட்களில் படிக்க போகிறோம். ஆண்டவரே, யோவான் ஸ்நானனை போல உம்மை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக அவர் வந்தாரே, அதே போல் அந்த யோவானை போல நாங்களும் உம்மை குறித்து சாட்சி கொடுக்க தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் சாட்சியாக இருக்கிறோமா அப்படின்றத யோசித்து பார்த்து, கர்த்தாவே நம்முடைய ஊழியங்களை செய்ய எங்களை தீவிரப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை ஊக்கப்படுத்தும் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, நம்ம வேலை செய்கிற இடங்களில், குடியிருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு எப்படியாயிலும் சாட்சி பகர நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய உத்வேகத்தோடு, புதிய ஊக்கத்தோடு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் மகத்துவம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி தேவன் எங்கள் மீது கிருபையாயிருந்து இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் மாதத்தை கடந்து 2ஆம் மாதத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, சென்ற மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் பாராட்டின நன்மைகள், கிருபைகள், உடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நீ கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி, இந்த திருச்சபையை ஆசீர்வதித்திருப்பதற்காக, ஊழியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்ல வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பன் மட்டுமல்ல, நீர் தேவாட்டுக்குட்டி என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தேவாட்டுக்குட்டியாகிய உம்மை நாங்கள் ஆட்டுக்குட்டிகளாக எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுங்கப்பா. சத்தமிடாத தேவாட்டுக்குட்டியே, சாதுவான தேவாட்டுக்குட்டியே, எங்களையும் உம்மை போல் மாற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, யோவான் ஸ்நானனை போல தேவாட்டுக்குட்டியை மற்றவர்களுக்கு சுட்டி காட்டுகிறவர்களாகவும், அந்த தேவாட்டுக்குட்டியை எங்கள் வாழ்க்கையில் காட்டுகிறவர்களாகவும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யோவான் ஸ்நானன் தேவாட்டுக்குட்டியாக இயேசுவை கண்டுபிடித்தான். அவர் தேவாட்டுக்குட்டி என்ற வெளிப்பாட்டை அவன் பெற்றான். அந்த தேவாட்டுக்குட்டியை மற்றவர்களுக்கும் அவன் சுட்டி காட்டினான். கர்த்தாவே, நாங்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? இயேசுவை குறித்து தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் பெற்றிருக்கிற வெளிப்பாடு என்ன என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் ஊழியம் இயேசுவை காட்டுகிற ஊழியம். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, காலேஜில், ஸ்கூலில், கம்பெனியில், கடையில், ஆண்டவரை எங்கே நாங்கள் வேலை செஞ்சாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, இயேசுவை காட்டுகிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்ற வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போனாலும் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்களாக விளங்குவது எப்படி என்பதை எங்களுக்கு நீர் வருகிற நாட்களிலே வெளிப்படுத்தும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாய், கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே, இந்த புதிய மாதம் ஒரு ஓய்வு நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளில், இந்த முதல் மாதத்தில், இந்த முதலாவது நாளில், இந்த 2வது மாதத்தில் நுழைகிறோம். ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தை எங்களுக்கு நாளுக்கு நாள் நீர் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதியும். காணிக்கைகளை படைத்தவர்கள், காணிக்கைகளை அனுப்பினவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஓய்வு நாள் முழுவதும் சகல ஆராதனைகளிலும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆட்கொண்டு பாதுகாத்து உமக்கு மகிமையாக எங்களை தனிப்பட்ட முறையில் குடும்பமாக சாட்சியாக பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தாவே, உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் முன்பாக செல்லட்டும். இந்த ஆராதனை ஆசீர்வதித்திற்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே, எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையில் ஆண்டவரே குறைந்த
நாட்களில் உள்ள எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இயேசுவை எப்பொழுதும் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறவர்களாக, இயேசுவை போல, யோவானை போல ஆண்டவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.